இட்லி கடைன்னு ஒரு படம் வரும். இந்த படத்தை யார் போய் பார்ப்பா, இந்த படம் எல்லாம் தேருமான்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு படமா இருக்குமா, இதெல்லாம் தேருமா, புக்கிங்கே இல்லை, எல்லாம் பச்சை பச்சையா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை தாண்டி படம் வெற்றி பெறுமா, இல்லை படம் நல்லா இருக்குமா, இல்லை மக்கள் போய் படத்தை பார்ப்பாங்களா அப்படின்னா, இன்றைய தேதியில மக்கள் போய் படத்தை பார்த்துதான் இருக்கிறாங்க. மக்கள் போய் பார்த்தாங்களே படம் நல்லா இருக்கா அப்படின்னும் போது, இது ஒன்றும் அசாத்தியமான அசாதாரணமான ஒரு கதை, தமிழ் சினிமா கண்டிராத ஒரு அதிசயம், குறிஞ்சிப்பூ மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான வசனங்களும் இந்த படத்துக்கு பொருந்தாது. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, தமிழ்நாடே இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல கரூர்ல ஒரு 40 உயிர்கள் பலியானதுக்கு அப்புறம் தமிழ்நாடே கொந்தளிச்சு ஒரு மாதிரியான ஒரு அரசியல் களமாவே இருக்குன்னு வைங்களேன். அந்த நேரத்துல இட்லி கடைன்னு ஒரு படம் வரும். இந்த படத்தை யார் போய் பார்ப்பா, இந்த படம் எல்லாம் தேருமான்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் நம்ம நேத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு படமா இருக்குமா, இதெல்லாம் தேருமா, இந்த டைம்ல யாரா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருந்தது. நிறைய பேர் புக்கிங்ஸ் எல்லாம் படத்துல சுத்தமா இல்லை, புக்கிங்கே இல்லை, எல்லாம் பச்சை பச்சையா இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை தாண்டி படம் வெற்றி பெறுமா, இல்லை படம் நல்லா இருக்குமா, இல்லை மக்கள் போய் படத்தை பார்ப்பாங்களா அப்படின்னா, இன்றைய தேதியில மக்கள் போய் படத்தை பார்த்து தான் இருக்கிறாங்க. 2-3 ஷோஸ் கடந்து பார்க்கும்போது எல்லா ஷோஸுமே மல்டிப்ளெக்ஸஸ்ல படம் ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. சரி, ஃபுல்லாக இருக்கு, மக்கள் போய் பார்த்தாங்களே படம் நல்லா இருக்கா அப்படின்னும் போது, படம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய நிலை என்னவா இருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய யூகிச்சிருக்கோம். இட்லி கடை ஒரு சாதாரணமான ஒரு இட்லி கடை. அந்த படத்தை அதாவது அந்த கடையை பையன் திருப்பி நடத்த போறாரு. அப்பா நடத்திட்டு இருந்த ஒரு கடையை பையன் திருப்பி நடத்தினாரு. நடக்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்ததுங்கிறது தான் அப்படின்றது நாம இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்ல பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம புரிஞ்சிருக்கோம். இது ஒன்றும் அசாத்தியமான அசாதாரணமான ஒரு கதை, தமிழ் சினிமா கண்டிராத ஒரு அதிசயம், குறிஞ்சிப்பூ மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த விதமான வசனங்களும் இந்த படத்துக்கு பொருந்தாது. ஆனா ஒரு 2-2.25 மணி நேரம் ஒரு படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்த நிறைய காட்சிகள் உங்களுக்கு இருக்கும். ஆனா எல்லா காட்சிகளையுமே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதுதான் இயக்குனர் தனுஷினுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஊரை விட்டு வெளியூர் போய் வாழக்கூடிய ஒரு இளைஞர் திருப்பி அந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய இல்லை வரக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகுது. அவர் வந்தாரா, சரி, அதுக்கப்புறம் ஒரு பூர்வீக தொழில் ஒன்று இருக்குன்னும் போது அவங்க அப்பாவோட தொழில், அந்த தொழிலை அவர் எடுத்து என்ன பண்ணாரு, எப்படி பண்ணாரு, அதுல அவருக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன். ஒரு சிம்பிளான ஒன்லைன், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்லைன் வச்சுக்கோங்களேன். அதுல கதாபாத்திரங்களை ரொம்ப அழகா வடிவமைச்சதுல இயக்குனர் தனுஷுக்கு மிகப்பெரிய பாராட்டு. நான் ஏன் திருப்பி இயக்குனர் தனுஷ்னு சொல்றேன்னா, ஒரு நடிகனா தனுஷ் அசாத்தியமான நடிகருங்கிறதுல எந்த விதமான இந்த குழப்பமும் கிடையாது. ஆனா ஒரு இயக்குனரா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய இயக்குனர்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு இயக்குனர் தான் தனுஷ். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லா படங்களுமே ப்ரூஃப்னு வச்சுக்கோங்களேன். அது ராயனா இருக்கட்டும், இல்லை பவர் பாண்டியா இருக்கட்டும், இந்த படமும் விதிவிலக்கல்ல. குறிப்பா எழுத்தாளரா தனுஷினுடைய எக்ஸ்ட்ரானரியான ரைட்டிங். ஏன்னா அவரை பார்க்கும்போது சில பேர் நம்ம கணிப்போம் இல்லையா, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படிதான் இருப்போம், அப்படி இப்படிலாம் நம்ம சில பேர்லாம் கணிப்பாங்கல்ல மக்களை. அந்த கணிப்பு அத்தனையுமே தனுஷனுடைய விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே பொய்யாவே போயிட்டு இருக்கு. இவர் நடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டு எக்ஸ்ட்ரானரா நடிச்சிருக்காரு. இவரெல்லாம் எழுதுவாரா அப்படின்னு சொல்லி கேட்ட காலத்துல உண்மையிலேயே வசனங்களை போய் நீங்க இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தேர்ந்த எழுத்தாளர் அவருடைய வசனம் எந்த ஈர்ப்பு இருக்குமோ, தியேட்டர்ல எந்த அளவுக்கு கிளாப்ஸ் வருமோ, இல்லை நமக்கு உணர்வு ரீதியாக டக்குன்னு எங்கெங்கெல்லாம் கனெக்ட் ஆகுமோ, அந்த கனெக்ட் தனுஷனுடைய எழுத்துல கனெக்ட் ஆகுது. உண்மையிலேயே அசாத்தியமான திறமை கொண்ட மனிதர், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இயக்குனரா தனுஷனுடைய பிளஸ் அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரத்தை எப்படி காட்டினா மக்கள் எந்த அளவுக்கு ஈர்த்து கொண்டுட்டு வருவாங்க, இல்லை மக்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்குங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டா இந்த படத்துல தனுஷ் ரொம்ப அழகா கையாண்டிருக்காரு. பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் இன்னைக்கு மண்ணை கவிக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ல படத்தை கொடுக்க முடிய மாட்டேங்குது. அப்படின்னும் போது தனுஷ் ஒரு இயக்குனரா, ஒரு பட்டிங் இயக்குனர் தான் சொன்ன, 2-3 படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் மக்களை பிடிச்சிட்டாரு, படத்தை மக்களை ஈர்க்க வச்சுட்டாருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி, இயக்குனர் தனுஷை விட்டுட்டு நடிகர் தனுஷுக்கு வரும். நடிகர் தனுஷ் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. வட சென்னையில இருந்து, ஆடுகளம்ல இருந்து, மரியான்ல இருந்து நல்ல நல்ல கதாபாத்திரங்கள், எக்ஸ்ட்ரானரியான நடிப்பு, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கலாம். இந்த படத்துல தனுஷ் நடிப்புன்னு பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு நடிப்பே கிடையாது. தனுஷுக்கு ரொம்ப ஈஸியா அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவார். ஆனா நடிகன் தனுஷுக்கான ஒரு பர்டிகுலர் சீன் ஒன்று இருக்கு. இப்போ எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஒரு ஸ்பாய்லரா இருந்தா கூட ஓகே அப்படின்னு வைங்களேன். தன்னுடைய
குடும்பத்துல ஒரு உறவு வந்துட்டு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி தான் அவர் இங்க வராரு. வரும்போது வந்துட்டு அந்த உறவு இறந்துருது அப்படின்னும் போது அவர் அந்த வீட்டினுடைய வாசல்ல உட்காந்துக்கிட்டு உள்ள ஒருத்தவங்க இறந்து கிடப்பாங்க. இறந்து கிடக்கும் போது வந்து அதை ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு காட்சி. அவர் முகத்தையே காட்டியிருக்க மாட்டாங்க. நித்யா மேனன் கதாபாத்திரம் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள அழகா உள்ள நகரும். உள்ள நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதாபாத்திரம் உள்ள இருக்கிறவங்க வந்துட்டு இறந்துட்டாங்கன்னு தெரியும் போது அப்படியே கேமரா வந்துட்டு தனுஷ் அவர்களுடைய முதுக நோக்கி, முதுகு தலை காது இப்படிதான் கொண்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் காது மட்டும் தனியா ஆடும். இது நிறைய பேர் வந்துட்டு இதை உணர்ந்திருப்போம். எப்படின்னா உணர்ச்சியை ரொம்ப கட்டுப்படுத்தும் போது நம்மள அறியாம வந்துட்டு உணர்ச்சி ரொம்ப பெருக்கெடுத்து உள்ளேந்து வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மள அறியாம வந்துட்டு ஒண்ணு கை சிவராகும், சில பேருக்கு கால் சிவராகும், சில பேருக்கு நான் தழுதழுக்கும், இப்படிலாம் ஏதாவது ஆகும். ரொம்ப ஓவரா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காது மட்டும் தனியா துடிக்கும். சில பேருக்கு உண்டு. இது சாமி படத்துல வந்துட்டு விக்ரம சொல்லுவார்ல, ஐயோ அவன் நம்பாலியா காது ஆடுதுன்னு, அந்த மாதிரியான மேட்டர்லாம் கிடையாது. உண்மையிலேயே வந்துட்டு சில நேரங்களில் சில பேருக்கு ஓவரா கோவப்பட்டா, சில பேருக்கு ஓவரா எமோஷனல் ஆகி அதெல்லாம் அடக்குனா அப்படி ஒரு நிலை ஒன்று உருவாகும். நீங்க அந்த காட்சியை பாருங்க. தனுஷனுடைய இந்த காது மட்டும் தனியா கிடுகிடுன்னு ஆடும். அவர் முகத்தையே அந்த காட்சியில காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மறைவு, அந்த மறைவனுடைய துக்கத்தை வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு அடைச்சி வச்சிருக்காருங்கிறதுக்கான ஒரு காட்சி. அந்த காட்சியில வந்துட்டு அவருடைய காது வந்துட்டு அழகா அந்த உணர்ச்சி பெருக்கில் வந்துட்டு அது ஆடுதுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காட்சி. இயக்குனராகவும் எக்ஸ்ட்ராடினரியான காட்சி. அதை நடிகனா அதை கேரி பண்ணி அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணி டெலிவர் பண்ணது இருக்குல்ல, ஹேட்ஸ் ஆஃப். தனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்காங்க. அந்த ஒன் பர்டிகுலர் ஷாட், இந்த காது ஆடுது இல்லைங்களா, அந்த ஒன் பர்டிகுலர் ஷாட்டை திருப்பி தனுஷே நினைச்சாலும் ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ரீக்ரியேட் பண்ணாலும் அது மக்கள் கவனிப்பாங்களான்னு தெரியல. அது கரெக்டா கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. இந்த படத்துல அந்த காட்சி, அந்த காது ஆடக்கூடிய காட்சி உண்மையிலேயே நடிகர் தனுஷுக்கு ஹேட்ஸ் ஆஃப். எக்ஸ்ட்ரானரியான ஒரு நிலை தான் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும். இதை தாண்டி படத்துல அற்புதமா நிறைய கதாபாத்திரங்களுக்கு சத்யராஜ் அவர்கள் இருக்காரு. பெரும்பாலும் சமீப காலமா சத்யராஜ் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், அவருக்கு ஜஸ்டிபிகேஷன், அதாவது அவருக்கு ஜஸ்டிஸே கொடுக்கறது இல்லை. கூலி படத்துல இருந்து எல்லா படத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கியா இவ்வளவு பெரிய ஒரு திறமையான மனுஷனை வேஸ்ட் பண்றீங்கன்னு. இந்த படத்துலயும் அவர் இருக்கிறாரு, கொஞ்சம் கோட் ஷூட் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும்போது ஒரு கார்பரேட் வில்லன் மாதிரி ஆக்கி இந்த மனுஷனை வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய காட்சிகள்ல அவருடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தம் ரொம்ப அழகாகவே இருக்கு. அதுக்கு சத்யராஜ் அவர்களோட நடிப்பு எக்ஸ்ட்ராடனரி. அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கொடுத்த தனுஷனுடைய எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் தான் நம்ம வந்துட்டு பாராட்ட சொல்லணும். சூப்பர். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திபனுடைய கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரமா இருந்தாலும் நேர்த்தியா அழகா பர்ஃபெக்டா இருந்தது. சமுத்திரகனி அவர்களுடைய கதாபாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் வில்லனிசமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஆனா அவருடைய டைலாக்ஸ் வந்துட்டு தியேட்டர்ல அவ்வளோ கிளாப்ஸுங்க. எந்தெந்த இடத்துலலாம் அவர் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சில இடங்கள்லாம் அவர் டைலாக் பேசுறாரோ அது வந்துட்டு அவ்வளோ ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கு. அவருடைய கதாபாத்திரமும் அற்புதம். இந்த படத்தினுடைய கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. சொல்லப்போனா வந்துட்டு ஹீஸ் த நெக்ஸ்ட் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு போஸ்ட் போட்டு இன்னைக்கு இந்த ஸ்டாரு நாளைக்கு இந்த ஸ்டாருன்னு 10 ஸ்டார் ரிவீல் பண்ணி இட்லி கடை ஆரம்பிக்கல. ஆனா இருக்கிற அத்தனை ஸ்டார்ஸுக்கும் காட்சி, அவங்களுக்கான கதாபாத்திர வேல்யூவை இயக்குனர் எழுத்தாளர் தனுஷ் கரெக்டா வகுத்து கொடுத்தது எனக்கு திருப்பி அதான் ஆச்சரியமாவே இருந்தது. யாராவது ஒரு கதாபாத்திரத்தையாவது மொக்க பண்ணிடலாம். இப்ப ஆடுகளம் நிறைய இருப்பாரு, அவருடைய கதாபாத்திரத்தை நீங்க மொக்க பண்ணோம்னா மொக்க பண்ணலாம். ஆனா அவருக்கும் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சீனு, ஒரு டைலாகு, ஒரு காட்சியை அழகா கொடுத்துறாரு. இளவரசர் அவர்களுடைய கதாபாத்திரம் வந்துட்டு ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பொதுவா வந்துட்டு இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள்ல வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரங்களை தான் ஸ்கோர் பண்ண விடுவாங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எந்த கதாபாத்திரத்தையும் ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு மேபி எழுத்து வறட்சியோ என்னமோ எழுத வராதுன்னு வைங்களேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கதாபாத்திரத்திலையும் ஒரு ஜீவன் இருக்கு. அந்த கதாபாத்திரம் பேசுறது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது. அது ராஜ்கிரண் சாரா இருக்கட்டும், ராஜ்கிரனுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், அவருடைய மனைவியா வரக்கூடியவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய கதாபாத்திரமும் ஆடியன்ஸோட எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா வந்துட்டு தனுஷ் அவர்களுடைய தாயாரா வரக்கூடியவங்க வந்துட்டு ராஜ்கிரண் தவறுகிறாரு, இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடையை போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர அந்த இடத்துல அந்த கடையை அவங்க எப்படி உருவாக்குனாங்க, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையிலிருந்து என்னென்ன ஆச்சுங்கிற மாதிரி பிளாஷ் கட் போயிட்டு வர காட்சிகள் உண்மையிலேயே வந்துட்டு நெகிழ்ச்சியா இருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்கள் எமோஷனல் காட்சிகளை வந்துட்டு சீரியஸா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு எமோஷனலா தாங்க இருக்கும். ஆனா ஆடியன்ஸ் எவனும் உச்சி கொட்டவே இல்லைங்க. அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். பொதுவா நம்ம ஆளுங்க வந்துட்டு ஏதாவது எமோஷனலா நீங்க ரொம்ப பண்ணீங்கன்னா அப்படின்னு ஒரு சவுண்ட் எல்லாம் வந்துடும்ல தியேட்டர்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க படம் வந்துட்டு எமோஷனலா தான் இருக்கு. ஆனா எந்த இடத்துலயுமே ஆடியன்ஸினுடைய உச்சி கொட்டுறதோ ஒரு நெளிவு சுழிவோ எஞ்சி போறதோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறதே இயக்குனர் தனுஷினுடைய மிகப்பெரிய வெற்றி. காட்சி அமைப்பு எல்லாமே வந்துட்டு சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா நித்யா மேனனுடைய கதாபாத்திரம், அவங்க வந்துட்டு எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் லட்டு மாதிரி சாப்பிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க.
ஆனால் சின்ன சின்ன நுவான்சஸ் சில இடங்கள்ல சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதா, கொஞ்சமா சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதாங்கிற மாதிரியான அந்த எண்ண அலை ஓட்டத்தோட சில சிரிப்பு இருக்கு இல்லையா, உண்மையிலேயே சூப்பர் அழகா வந்துட்டு அந்த அதெல்லாம் கேரி பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தது. குறிப்பா வந்துட்டு ஒரு காட்சியில வந்துட்டு ஒரு குடம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அதை அவங்க உதைப்பாங்க ஒரு கோவத்துல, செம்ம அழகா இருந்தது. அது அவ்வளோ நேர்த்தியா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த காட்சியினுடைய வடிவமைப்பும் சரி, அதுல வந்துட்டு நித்யா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பர். இந்த படத்தினுடைய அல்டிமேட் கோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, அஹிம்சையா இருக்கணுங்கிறது தான் இந்த படத்தினுடைய முக்கியமான தாரக மந்திரம். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு ஹீரோக்காக ஒன்று ரெண்டு ஃபைட்ஸ் அது வந்துட்டு இருந்தா கூட, பட் முழுக்க முழுக்க எல்லா கதாபாத்திரத்தையும் ஏதோ ஒரு தருணத்துல வந்துட்டு திருந்திட்டாங்க, நல்லவங்களா மாறிட்டாங்கன்ற மாதிரி முடிச்ச விதமும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு நிலை தான். வரணும் கோவமாவே தேட்டருக்குள்ள போயிட்டு திருப்பி வெளியில வரும்போதும் கோமா வரா அப்படின்னா அந்த படம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு மிஸ்கைட் பண்ணதுன்னு தான் நம்ம சொல்லணும். எத்தனையோ படங்கள் அப்படி வருதுன்னு வைங்களேன். ஆனா கோவமா தேட்டருக்கு போன ஒரு ஆளு வெளியில வரும்போது கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு இயக்குனரும் ஒரு படமும் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதை இந்த இட்லி கடை ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இட்லி கடை வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜனுடைய பயோபிக் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. அந்த உங்களுக்கு அந்த டபுள் ஹீரோயின் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சில குழப்பங்கள் வந்திருக்கலாம். பட் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய கதைக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. இசையை பொறுத்த வரைக்கும் ஜிவியினுடைய பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்தது, பாடல்கள் நல்லா தான் இருந்தது. பட் நீங்கள் ரொம்ப அப்படியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில வந்துட்டு பாடல்கள் நிறைய இடங்கள்ல வந்துட்டு பொதுவாக தனுஷ் அண்ட் ஜிவி சேர்ந்தாலே ஒரு ஒரு பாட்டாவது நமக்கு திருப்பி திருப்பி கேட்குற ஒரு நிலை இருக்கும். இதில் அவ்வளோ ஒன்றும் ஒரு சுவாரஸ்யம் பாடல்களை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஆனால் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானது. இந்த படத்தில் வந்துட்டு இந்த குலதெய்வம்னா என்ன, குலதெய்வம் கோயில்னா என்ன, நாம ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை விளக்கி சொல்ற மாதிரியான ஒரு காட்சி இருக்கு. சூப்பரான காட்சி அது. அதை அழகா விளக்கி, குலதெய்வம் அப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் இல்லை எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட்டை டச் பண்றது தான் அதை நம்ம குலதெய்வம்னும் போது நம்ம வந்து இந்த மதம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்காம நம்மளுடைய ரூட் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்த அந்த ஒரு பாயிண்ட்டும் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. பொதுவாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பெருசாக நெகட்டிவ்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா, என்னடா எல்லாருமே கடைசியில் நல்லவன் ஆயிடுறான், எல்லாமே கடைசியில் ஹீரோக்கு ஃபேவர் ஆயிடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். பட் இதெல்லாம் நெகட்டிவா சொல்லணுன்றதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர்த்து நெகட்டிவா இந்த படத்தெல்லாம் பெருசாக ஒன்று இல்லை. ஆனால் இந்த படம் வந்துட்டு 100 கோடி பண்ணுமா, 200 கோடி பண்ணுமா, 500 கோடி பண்ணுமா அப்படிலாம் தெரியல. ஆனால் ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஒரு ஹாலிடே டைம்ல போய் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடரியான மூவி வித் வேல்யூஸ். அதாவது நீங்க படத்தை முடிச்சுட்டு வெளியில போகும்போது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போவீங்க. அது வந்துட்டு இந்த படத்துல ஒரு இயக்குனரா ஒரு எழுத்தாளரா தனுஷ் செஞ்சதை வந்துட்டு நான் பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு கமர்ஷியல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த படத்துலயே வந்துட்டு 2-3 காட்சிகள் நமக்கே ஒரு திருப்பி அடிக்க மாட்டாரா தனுஷுங்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதுல எல்லாம் கூட எந்த விதமான ஒரு சமரசம்லாம் செஞ்சுக்காம அந்த கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அஹிம்சையை நோக்கி பயணிக்கணுங்கிற மாதிரியான அந்த ஒரு கொள்கையோட இந்த படம் நகர்வது அற்புதம். ஒட்டுமொத்தமா இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல ஒரு குடும்ப படம்னு வச்சுக்கலாம். விக்ரமன் சார் படங்கள்லாம் நம்ம பார்ப்போம், அப்படிப்பட்ட படங்கள்லாம் ரொம்ப ரேராக தான் தமிழ் சினிமாவில் வரும்னு வைங்களேன். அந்த மீட்டர்ல யாரையும் ஹர்ட் பண்ணாம ஒரு நல்ல இன்டென்ஷனோட நல்ல ஒரு நிலையில ஒரு படம் வந்துட்டு தனுஷ் கொடுத்துருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு மனிதனுடைய படைப்பு வந்துட்டு அவனுடைய இன்டென்ஷன்ஸை காட்டணும்னு மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலச்சந்திர அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, எல்லா படத்துலையும் வந்துட்டு என்னுடைய கதாபாத்திரம், அதாவது நானே ஒரு இடத்துல இருப்பேன், நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஏன்னா என்னுடைய எண்ணம்ன்றதுனால ஒரு கதாபாத்திரம் ஏதோ ஒரு கதாபாத்திரம் நானாகவே இருப்பேன். ஸோ தனுஷனுடைய இத்தனை படங்களை பார்க்கும்போது மேக்ஸிமம் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நல்ல எமோஷனலாக இருக்காது, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும்னு நமக்கு தோணுது ஒரு படங்களை பார்க்கும்போது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அந்த இயக்குனர் தனுஷை வச்சு நான் பார்த்தது என்னன்னா, மற்ற நடிகர்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறது. பொதுவாக நிறைய ஆக்டர் கம் டைரக்டராக இருக்கிறவங்க வந்துட்டு நல்ல நல்ல சீன்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு மொமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய படத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு அவங்க எடுத்துக்கணும் தான் நினைப்பாங்க. மனுஷன் தானே, சுயநலவாதி தானே. ஸோ பெரும்பாலான இயக்குனர்கள் அண்ட் டைரக்டர்ஸ் அதாவது ஆக்டர் கம் டைரக்டராக இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுஷ்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. அது ராயன்லையா இருக்கட்டும், இல்லை இந்த படத்துலையா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல முக்கியமான காட்சிகள் இல்லை முக்கியமான இடங்கள்ல மற்ற நடிகர்களுக்கு விட்டு கொடுத்து ஸ்கோப் கொடுக்குற அந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் அழகாக இருந்தது. அப்போதான் எனக்கு தோணுச்சு, அவரை யாரையா அந்த 4 பேர் அவரை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க, விட்டுருங்கய்யா, பாவையா அந்த மனுஷன்.